அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் பாடம் 32. வாங்க, போஸ்ட் பொசிஷன், அதான் பின்னுருபுன்னு சொல்லுவோம். பெயர் சொல் அல்லது பிரதி பெயர் சொல்லுக்கு அடுத்து வந்து அச்சொல்லுக்கும் வாக்கியத்தின் பிற பகுதிகளுக்கும் உள்ள தொடர்பை குறிப்பதைத்தான் குறிப்பிடுகிறோம். இது நம்ம அறியாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட உரையாடலில் பயன்படுத்திக்கிட்டே வருவோம். ஓ இதானா அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. பாருங்கள், இந்த பின்னுறுப்புங்கிறது என்ன, அதோட பொருள் ஹிந்தியில் எப்படி, தமிழில் எப்படி, கொஞ்சம் உதாரணம் பார்ப்போம். கே உப்பர் அப்படின்னா மேலே, கர் கே உப்பர் வீட்டுக்கு மேலே, கர் கே உப்பர் கே ஹே வீட்டுக்கு மேலே என்ன இருக்குது. கே நீச்சே கீழே, மேஜ் கே நீச்சே மேஜைக்கு கீழே, मेज के नीचे क्या है, मेज के नीचे ये कलम है. அடுத்து கே பாகர் வெளியே, ஸ்கூல் கே பாகர் பள்ளிக்கு வெளியே. அப்புறம் கே அந்தர் உள்ளே, ஸ்கூல் கே அந்தர் பள்ளிக்கு உள்ளே. இதை பாரு, கே பாத் பிறகு, 5 बजे के बाद 5 மணிக்கு பிறகு, 5 बजे के बाद मेरे घर आओ. கே பாஸ் அருகில், மேரே கர் கே பாஸ் என்னுடைய வீட்டிற்கு அருகில், கே பாஸ். கே சாத் உடன், மேரே சாத் ஆவோ என் கூட வா, மேரே சாத் ஆயே பெரியவங்கள்ட்ட சொல்கிறது மரியாதையா, கரெக்டுங்களா. கி தரக் அப்படின்னா போல, வே ஆப்கி தரக் அவர் தங்களை போன்று, கரெக்டுங்களா. இது ஒன்றும் கிடையாதுங்க, இது சும்மா சாம்பிளாக கொடுத்துருக்குறேன். இது மாதிரி நம்ம பேசி பேசி எழுதி எழுதி பழகிட்டோன்னா தண்ணிப்பட்ட பாடாயிடுங்க ஹிந்தி. ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க. நிறைய தடவை அதை போட்டு கேளுங்க, நிறைய தடவை பாருங்கள். இந்த பேசிக் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல் கிராமர். அப்புறம் நம்ம கொடுக்குற உதாரணம் தான், நம்ம எழுதுறது தான் ஹிந்தி 100க்கு 100 சரியாக வரும். சரிங்களா? அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.